கோகோனட் தோசை தேங்காய் பூவெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்டாக மெத்துன்னு ஒரு தோசை. உளுத்தமாகவே தேவையில்லை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெறும் பச்சரிசியும் தேங்காய் பூவும் மட்டும்தான். சரி, எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். 2 கப்பு பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியும் தேங்காய் துருவலையும் நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாம். ஒரு 50% ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு மீந்த சாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 4 மணி நேரம் இல்லைன்னா முடிஞ்சதும் ஓவர் நைட் புளிக்க வச்சுருங்க. நல்லா ஃபர்மெண்ட் ஆனதான் இந்த தோசை நல்லா புசு புசுன்னு இருக்கும். இந்த போல் மாவு இருக்கணும். கண்ணா தோசை ஊற்றுனீங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும், செட் தோசை மாதிரி. இதுக்கு நம்ம சட்னி, சாம்பார், இட்லி பொடி இல்லைன்னா வடைக்கறி எது வேணாலும், சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்களா இருந்தால் சால்னாலாம் சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே இருக்கும். தோசை ஊற்றி பார்க்கலாம். இப்போ கல்லில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தோசை ஊற்றிடலாம். கல் தோசை மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றுங்க. சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு தோசைக்கு மட்டும் ஊற்றினா போதும். அடுத்தடுத்த தோசைக்கு நம்ம எண்ணெய் கூட ஊற்ற வேண்டியதில்லை. அப்படி தனியாகவே வந்துடும். ரொம்ப தேய்க்காமல் இந்த அளவுக்கு கனமாக தேங்க. சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் ஃபஸ்ட்டு தோசைக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். இப்படி தான் கண்ணா ஓட்டையாக வந்து தோசை ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். வயசானவங்க கூட கடிச்சு சாப்பிட்லாம். இதை இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். 1 சைடு வேக வச்சா கூட போதும். 2 சைடு வேணும்னா கூட நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், சுட சுட பரிமாறினா இன்னும் சூப்பர். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் நான் போடுற புது வீடியோவுக்கு. இதே போல் எல்லா தோசையும் ஊற்றி நம்ம அட்டகாசமாக சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். ஒருத்தர் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு அடிமையாயிடுவீங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். தேங்காய் பாலோட சுவையோட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க, 1 சைடு வெந்தாலே எவ்வளோ நல்லா பட்டு மாதிரி இருக்குன்னு. ஸ்பாஞ்சி தோசை கலர் பாருங்க, கோல்டன் கலர் வந்துருக்கு பாருங்க. வீட்டில் இதே மாதிரி செய்து கொடுத்து பாராட்டெல்லாம் பெற்றுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய். இந்தியன் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.